ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். ஸோ நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு ட்ரெண்டிங்கான டிப்ஸ் அனிமேஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஈஸியாக வந்து மேக் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நண்பா அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைமோஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ உங்கள்கிட்ட அலைமோஸ் இல்லை, நான் வந்து கீழே கொடுக்குற லிங்கில் ஸோ மறக்காமல் டெவலப் பண்ணிங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே வரும் ஒரு ப்ளஸ் என்ற வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஏசி வந்து 9s கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துட்டு கிரியேட் பாஜன் கொடுத்துருங்க நண்பா. ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ கீழே பாருங்கள் ஒரு ப்ளஸ் என்ற வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து சேண்டாக இருக்குது பாருங்கள் மீடியா வந்து கிளிக் பண்ணி இப்போ நான் அந்த இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தா நான் அந்த இமேஜ் அட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாங் நான் வந்து மொத்தம் வந்து 2 இமேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் வந்து 2 இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் மட்டும் இப்போ நான் அட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு 30 செகண்ட் எந்த மாதிரி இந்த இமேஜ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட் பண்ணிடுங்க. ஓகேவா, நான் சும்மா சொல்லிக் கொடுக்குறதுனால மட்டும் ஒரு 4 செகண்ட் நான் வந்து அட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து அட் பண்ணிடுங்க. நான் வேணால் இமேஜ் வந்து ஒரு டியூரேஷன் வந்து அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து புரியும். நான் கொஞ்சம் எழுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா, திரும்ப நான் கொஞ்சம் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி எழுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த சாங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ இந்த மாதிரி இமேஜ் வந்து அட் பண்ணிடுங்க. 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ 2 இமேஜுமே வந்து கரெக்டாக அட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி வச்சுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அட் பண்ணி முடிச்சிருங்க நண்பா. ஓகே, இமேஜ் அட் பண்ணி முடிச்சு ஸோ இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் ஏரியா இருக்குல்ல, அதை கொடுத்து இமேஜ் வந்து இந்த ஸ்கில்லில் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ 2 இமேஜும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து நான் ஆடியோ பண்ண போகிறேன். ப்ளஸ்னா கிளிக் பண்ணி அந்த ஆடியோ ஒர்க் பண்ணி 3 இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து சாங் வந்து அந்த ப்ளஸ்னா கூட டேரக்ட் ஆடியோ வந்து அட் ஆகிடும். ஸோ நான் வால்யூம் மட்டும் ஃபுல்லாக நான் அந்த வால்யூம் வந்து குறைச்சிக்கிறேன். ஓகேவா, ஸோ வால்யூமை குறைச்சிக்கிட்டு நான் 8 கொண்டு போயிடுறேன். ஸோ அந்த ஆடியோவை. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஆடியோஸ் வந்து அட் பண்ணும்போது ஸ்டார்ட்டில் வச்சுட்டு அட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆடியோஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல பிரச்சனை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆடியோ அட் பண்ணால் கரெக்டாக வந்து செட் ஆகிக்கும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த வால்யூமை நான் ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன். ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், அதுக்காக தான். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த இமேஜ் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து அட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்விங் ஆகிருக்கும், அந்த எஃபெக்ட் அட் பண்ண போகிறோம். அதே நான் ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ மோட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்விங் இருக்குது லாஸ்ட் அந்த எஃபெக்ட் அட் பண்ணி கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சி இருக்கோட வேலையை பாருங்கள் 2 இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி 0.30 வச்சுருங்க. ஓகேவா, அடுத்த ஆங்கிள் ஒன்று கிளிக் பண்ணிட்டு வந்து வேலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு -6 வச்சுங்க. ஓகே, -6 வச்சுருங்க. அடுத்து வந்து ஆங்கிள் 2 கிளிக் பண்ணி வந்து 0 வச்சுருங்க. ஓகேவா, 0 வச்சுருங்க. ஸோ அவ்வளோ நம்ம இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த எஃபெக்ட் நீங்கள் பாருங்கள், ஒன் சைடு மட்டும் ஸ்விங் ஆகும், அவ்வளோதான் இமேஜ். ஓகேவா, ஸோ இங்கே வந்து சாங் தகுந்தபடி இந்த இமேஜ் நீங்கள் வந்து அட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ அந்த இமேஜ் வந்து ஸ்விங் ஆகும்போது அந்த லாஸ்ட் அந்த சைடுக்கான அந்த பேக்ரவுண்ட் தெரியுது. அதுக்கு என்ன பண்ணோம்னா பேக்கில் போய்ட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்கேலாஸ் இருப்பாரு 3 வந்து இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணோம்னா அந்த சைடில் அந்த பேக்ரவுண்ட் அந்த பிளாக் கலர் வந்து ஷேடோ வந்து மறைஞ்சிரும். ஓகேவா, இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துட்டு இப்போ அடுத்த இமேஜ் நீங்கள் அட் பண்ணியிருப்பீங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பேஸ்ட் கொடுத்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு இமேஜ் மட்டும் எஃபெக்ட் வந்து மேக் பண்ணுங்கள். அடுத்து அந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி அடுத்த இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோ நம்ம இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது நம்ம அலைமோஸில் வந்து கிரியேட் பண்ணலாம். எல்லாருமே கமெண்டில் கேட்குறீங்க ப்ரோ அந்த ஒயிட் கலர் இமேஜ் எப்படி வந்து மேக் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் வந்து சொல்லித்தரேன். அதுக்கு இந்த பிரச்சனை கிளிக் பண்ணிட்டு ஷேப் இருக்குல்ல நீங்கள் அட் பண்ணிட்டு உங்களை கையை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு மூவ் பண்ணி கீழே வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் அந்த கடலில் ஃபீல்டில் போய்ட்டு 3வது பாக்ஸை வந்து கிளிக் பண்ணோட 2 பால் வந்து ஆட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பாலை இது பண்ணிட்டு மேலே கொண்டு போங்க, செகண்ட் பாலை கீழே கொண்டு வாங்க. இப்போ எந்த அளவு உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து இந்த பாலை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும். கீழே பால் எழுத்தினா அந்த ஒயிட்டு, மேலே வந்து பிளாக் கலரு. இப்போ நமக்கு வந்து அந்த பிளாக் கலர் தேவையில்லை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த பால் வந்து 0 ஆக்கி விட்ருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் மறைஞ்சிடும். இப்போ அந்த ஒயிட் கலர் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இப்போ இந்த கீழே பால் எழுத்தினா உங்களுக்கு ஒயிட் கலர் அதிகமாகும். அகைன் இந்த மேலே பால் எழுத்தினா உங்களுக்கு வந்து கம்மியாகும் அந்த பிளாக் கலரு. ஸோ இந்த மாதிரி வச்சுங்க. ஸோ அவ்வளோ நம்ம ரொம்ப சிம்பிள் தான். இதே நீங்கள் ஃபுல்லாக அந்த டேக் பண்ணிவிட்ருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டுக்கு நீங்கள் போனால் அந்த ஃபுல்லாக அந்த டேக் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோ நண்பா. ஓகேவா, இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். ஒயிட் கலர் இமேஜ் ஈஸியாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து டெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் 1 நான் வந்து அட் பண்ணி தான் காமிக்க போகிறேன். அகைன் அந்த பிரச்சனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் எப்படி சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு அந்த சைஸை காப்பி பண்ணி இதை கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போக்கி வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து டைப் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஃபாண்டை கொடுத்துருக்கேன். இந்த ஃபாண்டோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டெவலப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. ஒரு 32 அந்த ரேஞ்சு கொண்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து 3 லைனாக வந்துச்சு அப்படின்னா அந்த பால் எழுத்தி என்ன கரெக்டாக வந்துடும். அதே நான் பேக்கில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் லைட்டாக அலைன் பண்ணி வச்சுங்க. அந்த மாதிரி வச்சுட்டு மேலே அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ நண்பா. இப்போ அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆடை போய்ட்டு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் லைட் இருக்கும். அதை போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெர்னைட் ஓவரில் இருக்கும். அந்த போய்ட்டு அட் பண்ணி சென்ட் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஓகேவா? வந்துட்டு கலர் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரெட்டு கொடுத்துருங்க. ரெட்டை கிளிக் பண்ணிட்டு சைடில் அந்த கலரை காண்ற கிளிக் பண்ணிட்டு பால் எல்லாமே 100ல் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அகைன் இந்த செகண்ட் இருக்கிற கலர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த எல்லோ பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ஆப்செட்லாம் விட்டுருங்க. ஆல்பா கிளிக் பண்ணிட்டு 75 இருக்கும். இன்னும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 100ல் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்து பார்டர்னு ஷாடோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சைடில் 2 பாக்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆட் படர் கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் வந்து அந்த ஒயிட்டாக இருக்கட்டும். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 30 வச்சுருங்க. 30ல் வச்சுருங்க. ஆக இன்னொரு பாக்ஸ் சைடில் அதை கிளிக் பண்ணுங்கள். ஷாடோ ஆஃப் இருக்குது. ஆன் பண்ணிவிட்டு கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 10 இல்லைனா வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட விருப்பம் தான். ஸோ அவ்வளோ நண்பா. இப்போ பேக்கில் வந்துடுங்க. வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சைடில் அந்த முள்ளை கிளிக் பண்ணி வாலை ஃபுல்லாக அழுத்துடுங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணாலும் வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கட் பண்ணிடுங்க. லாஸ்ட் கொடுத்தா கட் ஆகிடும். இப்போ நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டுக்கு போயிருங்க. போயிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்த முடியும் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சென்டரை கொடுத்தா கட் ஆகிடும். ஸோ அகைன் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்துல எந்த எடுத்தோமோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சென்டரை கொடுத்தா கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அகைன் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி முடிச்சிடுங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் பாருங்கள் அந்த லைன் கரெக்டாக வந்துடும். அகைன் செகண்ட் டெக்ஸ்ட் அதே லைன் தான் இருக்கும். தேர்ட் எல்லாத்துலேயும் அதே லைன் தான் இருக்கும். ஃபஸ்ட் லைன் நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ப்ளே பண்ணி பார்த்து இப்போ இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை விட்டு இந்த லைன் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ அந்த இது பண்ணி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த டைப் பண்ணிட்டு நான் ஃபாண்ட் லைக் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 டெக்ஸ்ட்டை மட்டும் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன்பா. நான் சும்மா 2 டெக்ஸ்ட் எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அங்கிட்ட எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிங்க. இப்போ நான் எடிட் பண்ண மாதிரி டெக்ஸ்ட் எடிட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறேன்னு வந்து சொல்லித்தரேன். ஃபுல்லாக பாருங்கள். இது உங்கள் 2 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அகைன் இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட் இருக்கும். இல்லை போய்ட்டு டெக்ஸ்ட் ஆன்சாம் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா செட்டிங் கொடுத்துக்குள்ளே வந்துடுங்க. ஸோ வந்துட்டு டெக்ஸ்ட் ஆன்சர் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிற வழியாக கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரேஞ்ச் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை விட்டுருங்க. எண்டை கிளிக் பண்ணுங்கள். எண்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பரை நோட் பண்ணுங்கள். அட் பண்ணியோட வேலையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து +7க்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். +7 அடுத்த கீப்பரையும் கொஞ்சம் தள்ளி ஒரு 15 செகண்ட் வச்சுட்டு ஒரு கீப்பரையும் வந்து அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து +100. ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பேஸை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பரையும் அட் பண்ணுங்கள். அதே மாதிரி சென்டரில் ஒரு கீப்பரையும் அட் பண்ணுங்கள். ஓகேவா? சென்டரில் வந்து அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கீப்பரை வேல்யூ போயிருங்க. போய்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கட்டும். இந்த சென்டர் அட் பண்ணி செகண்ட் கீப்பர் வேல்யூ அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு -90 வச்சுருங்க. ஓகேவா? -90 வந்து கொண்டு போயிருங்க. ஓகேவா? அடுத்து கீழே வந்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிட்டு லேயரில் இருக்கட்டும். ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இது வந்து ஒயர் வேல்யூ மட்டும் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு -10 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஓகேவா? அடுத்து கீழே வந்தீங்கன்னா வந்து
ஆங்கிள் இதில் நம்ம வந்து கீப்பர் நட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கீப்பரையும் ஸ்டார்ட்டில் ஒரு நட் பண்ணுங்கள். அதோட வேலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இங்கே 3 வச்சுங்க. அடுத்து லாஸ்ட்டில் தள்ளி ஒரு 15 செகண்ட் முன்னாடி இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கீப்பர் நட் பண்ணுங்கள். நட் பண்ணிட்டு இதோட வேலையை பார்த்தீங்கன்னா வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஓகேவா? அடுத்து கீழே வந்து ஸ்கேல் வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வேண்டாம். அடுத்து ஸ்டெச்சு அதோட வெளியே சேஞ்ச் பண்ண அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அடுத்து ஆல்பா வந்து 0ல் இருக்கட்டும். அடுத்து விஸ்லேஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயுமே சேஞ்ச் பண்ண அப்படி விட்டுருங்க. இன்டர்பிளேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஈஸின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓகே ப்ரஸ் வந்து ஈஸின்னு பார்த்தோன்னா -100 வச்சுருங்க. ஈஸ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா +100 வச்சுருங்க. வச்சுட்டு கீழே ஓவர்லப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு 475 வந்து கொண்டு போயிருங்க. 475 ஓகேவா? ஓவர்லப்போட வெளி 475 ஸோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 475 வச்சுருங்க. அடுத்தது ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கும், நீங்கள் மாற்றி ஸ்மூத்தில் வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் அந்த எஃபெக்ட்டை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு ஸோ அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து காஃபி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த எஃபெக்ட் மட்டும் தான் நமக்கு வந்து தேவை. ஸோ அதனால் வந்து இந்த எஃபெக்ட் அப்படி நீங்கள் காப்பி பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த கலருக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். இதை மட்டும் இந்த காப்பி பண்ணி வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அடுத்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து கிரண்ட் ஓவரில் எஃபெக்ட் முடியாது நட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எஃபெக்ட் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த டெக்ஸ்ட் பார்த்தா வந்து சைட்லேருந்து வந்துருக்கும், கொஞ்சம் வந்து ரொட்டேட் ஆகி அது எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இது நம்ம வந்து 1 by 1 அந்த டெக்ஸ்ட் வந்து பண்ண முடியும். நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம வந்து அதை வந்து அந்த எஃபெக்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? முடிச்சுட்டு இப்போ இந்த எஃபெக்ட் எப்படி நான் வந்து பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் மோட் ட்ரான்ஸ்ஃபார்மில். அது ரொம்பவே ஈஸி தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி மோட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கீப்பர் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கீப்பர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு போயிருங்க. போயிட்டு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி சைடில் கொண்டு போங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொண்டு போயிருங்க. ரொம்பவும் வேண்டாம், ஒரு பாதி தெரிகிற அளவுக்கு வச்சுங்க டெக்ஸ்ட்டை. அடுத்து செகண்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவு கொண்டுட்டு போயிருங்க. இந்த இடத்துல வர்றது மாதிரி சென்டருக்கு வேணால் அந்த இடத்துல வர மாதிரி கொண்டுட்டு போயிருங்க. அடுத்து வந்து இன்னொரு கீப்பர் வந்து ஆட் பண்ணுங்கள். 3வது கீப்பர் இது வந்து சென்டரில் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து சென்டரில் வரணும். இதுதான் வந்து டேரெக்டாக அந்த சாங் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிற மாதிரி நிற்கணும். ஸோ வந்து சென்டரில் வச்சுருங்க. அடுத்து வந்து இன்னொரு கீப்பர் லாஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைச்சிடுங்க. அப்படியே சைடில் அப்படியே இறங்குறது மாதிரி இந்த மாதிரி. ஓகேவா? இந்த கீப்பரையுமே கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறது நீங்கள் பாருங்கள். சைட்லேருந்து வருதா? ஓகேவா? இந்த இடத்துல வந்து சைட்லேருந்து வரும், இந்த இடத்துல வந்து மறைஞ்சிரும். ஓகேவா? ஓகே ப்ரஸ். இப்போ பார்த்தா வந்து அந்த 2வது கீப்பருக்கு 3வது கீப்பர் இந்த மாதிரி வந்து சென்டர் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து க்ரவ் அப்படி ஆட் பண்ண போகிறோம். இந்த க்ரவ் அப்படி வச்சுங்க, இது எப்படி வச்சுங்க. இது ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வந்து நின்று போகும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணணும். பார்த்தீங்களா? நின்று போகுதா அந்த இடம் வந்ததுக்கப்புறம். ஸோ அதுக்கு தான் அந்த க்ரவ் ஆட் பண்ணணும். இது நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நிற்காது, ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து ப்ளே ஆகும், மூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த க்ரவ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த செகண்ட் கீப்பரையுமே நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுங்க. ஓகேவா? இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் வந்து பண்ணது மாதிரி இதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. இப்போ அகைன் இந்த பேக்கில் வந்துட்டு இதில் அவ்வளோதான். பேக்கில் வந்துட்டு அகைன் இந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ரொட்டேட் ஆக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து கீப்பர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா?
அது எப்படின்னு சொல்கிறேன். ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பேரும் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே அப்புறம் ஸோ வந்து ரொட்டேஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பேரும் வந்து ஆட் பண்ணிடுங்க. அடுத்து தள்ளி இந்த இடத்துல வச்சுங்க ஒரு கீப்பேரும் ஆட் பண்ணுங்கள். அடுத்து 3வது கீப்பரையும் இங்கே போயிடுங்க. 4வது கீப்பரையும் இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தம் 4 கீப்பரும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு கீப்பரும் நீங்கள் வந்துடுங்க. வந்துட்டு இதோட வேலையை நான் சொல்கிறேன். -30 வச்சுருங்க. அடுத்து செகண்ட் கீப்பர் வேலையை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 0ல் வச்சுருங்க. அடுத்து வந்து தேர்டுமே வந்து 0ல் இருக்கட்டும். அடுத்து ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து +30. ஓகேவா? ஸோ அவ்வளோ நண்பா, முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த எஃபெக்ட் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஓகேவா? இப்போ நான் வந்து பண்ணது மாதிரியே இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் ஆக்ஷன்னா அந்த சைடில் மாதிரி நான் எப்படி நான் சொல்லிக் கொடுத்தேன் அதே மாதிரி பண்ணி எல்லா டெக்ஸ்ட்டுமே. ஓகேவா? இது நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது, அதுக்காக நண்பா. ஓகேவா? ஓகே நண்பா, இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்க போகிறேன். வீடியோ மேலே பரிகாரம் இருக்குதா கிளிக் பண்ணி கீழே வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுத்தா எப்படி எக்ஸ்ப்ளோர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.